Praise the Lord. Hallelujah. இந்த வேளையிலே கூட இந்த 8வது நாள் ரெகபோத் குடும்ப ஜெபத்தின் இந்த வேளையிலே கூட நம்ம யூடியூப் சேனல் வழியாய் ஆராதிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த 8வது நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த லைவ்ல நாம இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை பொழுதிலே தேவனுடைய பரிசுத்த கரம் நம்மளோடு கூட இடைபடுவதாக. தொடர்ந்து கர்த்தர் நடத்தின தேவன் இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்த அவர் வல்லவர். இந்த நாட்களிலே கடந்த 7 நாட்களும் நாம் ஜெபித்தோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிற 7 தலைப்பிலே உங்களோடு கூட நான் வேதத்திலே சில எடுத்துக்காட்டுகளை முன்வைத்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தர் சில காரியங்களை வேதத்திலே நம்மோடு கூட பேச அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு நம் தேவனை நோக்கி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட உண்மையோடு கூட நாம் அவரை ஆராதிப்போம். தேவன் இந்த நாளில் நம்ம விரும்புகிறது அவரை தொழுது கொள்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜனத்தை தமக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவரை துதிக்கும்படியாய் அவரை மகிமைப்படுத்தும்படியே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காய் நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் இந்த நாட்களிலே கூட இந்த குடும்ப ஜெபத்தை இப்பொழுது துவங்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே 7 நாட்களும் விசேஷமா எங்களை நடத்தினீர். இந்த 8வது நாட்களும் தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இந்த லைவ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உமது திரு சமூகத்துல உமது கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உமது நாமம் மகிமைப்படுவதாக. உம் பரிசுத்த கரம் எங்களோடு கூட தொடர்ந்து இடைபடட்டும். ஆவியானவரே, பாடுகிற பாடல்கள், துதி ஆராதனைகள், எடுக்கிற ஜெப குறிப்புகள் மற்றும் ஆண்டவரே அப்பா வேதத்திலே சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். அந்த தியானிக்கிறதை கர்த்தர் நீர் முழுமையாய் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த நாட்கள் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஆண்டவரே மியூசிக் வாசிக்கிற தம்பிகள் மற்றும் பாடுகிற தம்பிகள், ஆண்டவரே வீடியோ எடுக்கிற தம்பிகள் எல்லாரையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உமது பலமான கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீண்டும் உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில கூட நான் பழைய பாட்டு புத்தகத்திலே அடைக்கலாமே உமது அடிமை நானே, ஆத்பரிப்பேன் அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நினைப்பேன். நாம் தினமும் அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடலை பாடி தேவனை நாம் ஆத்பரிப்போம். தேவனுடைய அபிஷேகம் நாம் அதிலே கடந்து வருவதாக. அடைக்கலாமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, அடைக்கலாமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கரம்
விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை தந்தீரே, உற்சாக ஆவியை தாங்க செய்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை தந்தீரே, உற்சாக ஆவியை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே. எல்லாரும் சொல்லுவோம், ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சொத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சொத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்கும், பக்தரின் பேரின்ப பாக்கியமீதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமீதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளோரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளோரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எஸ், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், பிரியமானவர்களே. நம்மை நாள்தோறும் நடத்துகிறவர். அவர் கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அநேக நாட்களில இன்றைக்கு ஒரு விஷயம் நம் தேவனுடைய சமூகத்தில் நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அப்படி கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தையின்படி தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பரிசுத்த கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். அவர் நம்மை மறவாமல் நினைத்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தின தேவன்.
அவர் நல்லவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவர் நீர் எங்களை நடத்த போகிறீங்க அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் இதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் இதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறந்தார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உணர்ந்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் இருக்கிறதும் கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி பார்த்து சொல்லுமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான கிருபை தந்து தினம் தினம் நடத்துகிறீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான கிருபை தந்து தினம் தினம் நடத்துகிறீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த அருமையான வேளையில நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உங்க பிரசன்னத்தை கர்த்தர் எங்கள் மத்தியில ஊற்றுங்க அப்பா. யார் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிறதே இல்லை ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுகிறதே இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஜோஷுவாக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில் அப்பா ஆவியானவரே, தேசம் முழுவதும் கொள்ளை நோய் மூலமாய் சூழ்ந்திருக்க நிலைகளில நீங்க சொல்றீங்க, நான் உன்னை மறப்பதே இல்லை, நான் உன்னை மறந்து போவதே இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை நாங்கள் பலமாய் பற்றிக் கொண்டு விசுவாசத்தோடு கூட அந்த சமூகத்தில் ஏறெடுக்க என் தேவ நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்கள் தடைகள் எல்லாம் உடைத்தீரையா, எங்களை தள்ளாட விடுவதில்லை. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தம் தந்து என்னை தேற்றினீர் அப்பா. எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க எங்க கரத்தை பிடிச்சு எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பலமுள்ள காரியத்தை எங்கள் தேசங்களில் செய்ய போகிறீர் அப்பா. எங்களோடு கூட நாய்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்திலும் என் தேவன் நீங்கள் அப்படியா செய்ய போகிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மகிமையை காண என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை மறக்கிறதே இல்லப்பா, நீங்க எங்களை கைவிடுகிறதே இல்லப்பா, நீங்க எங்களை மறக்கிறதே இல்ல ஆண்டவரே. பலமான கரத்துல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்து பெருமையாக்குகிறோம். ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில கூட நாம ஜெப குறிப்புக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையில ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நேர்த்தியாய் நமக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் தொடர்ந்து இந்த கொரோனா வியாதி மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை தயவாய் இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி
நாம் தொடர்ந்து 7 நாட்களும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 8வது நாளும் இந்த ஜெப குறிப்பை கர்த்தர் ஏறெடுக்க நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு 5 ஜெப குறிப்புக்காய் மாத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொள்ளை நோய் அமெரிக்காவை அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம நாட்களில கூட லைவ்ல சிலர் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேளையில கூட நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பரிசுத்த கரத்துல இந்த வேளையில அமெரிக்க தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொள்ளை நோய் அவருடைய தேசத்தில் அதிகமாக சேதத்தையும் தாக்குதலையும் அதிகமா இருக்கிறது. இந்த தேசத்தை கர்த்தர் ஒருவேளை தேசத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் இருக்கும் என்று சொன்னான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்கே நடந்திருக்கும் என்று சொன்னான், தேவன் தயவாய் அவருடைய இரக்கத்தை மாத்திரம் ஊற்றணும். ஏனென்றால் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தயவாய் இரக்கத்தை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த அமெரிக்க தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே, அமெரிக்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் தொடர்ந்து எங்களை நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி. மகிமையின் ராஜா, மகிமையோடு கூட கர்த்தர் நீர் இடைப்பட போகிறீரே. எங்கள் அமெரிக்க தேசத்தை கர்த்தர் நமது பலமான கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் அதிகமாய் அமெரிக்க தேசத்துல இழப்புகள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி. இந்த தேசத்துடைய எல்லா குறைகளையும் எல்லா பாவ செயல்களையும் என் தேவன் நீங்கள் ஆக்கி ஒரு விஷய தயவாய் இந்த தேசத்துக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுங்க அப்பா. உங்க தயவையும் உங்க இரக்கத்தையும் கர்த்தர் ஊற்றுங்க அப்பா. இந்த நிமித்தம் தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு விடுதலையும் கர்த்தர் நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. உங்க பலமான கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை கேட்டபடினால் நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற மருத்துவத்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்த நாட்களில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அப்புறமா 1500 பேர் ஏறக்குறைய இந்த சர்வே பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். தேவன் தயவாய் இரக்கத்தை வெளிப்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே கர்த்தர் கட்டளையிடணும். இந்த கொள்ளை நோய்க்காய் இன்றைக்கு மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்க நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த விசேஷ நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறீங்களே, அதற்காக நன்றி. உங்க இரக்கத்தை கர்த்தர் மகிமையும் கர்த்தர் ஊற்ற போகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த மருத்துவருக்காய், செவிலியர்களுக்காய், துப்புரவு பணியாளர்களுக்காய், காவல்துறை அதிகாரிகளுக்காய், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்காக, மற்ற சர்வே பணியில் ஈடுபட்டிருக்கிற 1500 பேருக்காக, சுகாதாரத்துறைக்காக, ஆண்டவரே முதலமைச்சருக்காக, பிரதமருக்காக, தலைமைச் செயலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு உங்க பரிசுத்த கரத்துல ஆண்டவரே இவர்களை யாவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது பரிசுத்தம் ஆவியானவரே, உங்க இரக்கம், உங்க பாதுகாப்பு கர்த்தர் ஒவ்வொரு மேலும் உமது ரத்தத்தை தெளிக்கிறோம். பலமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உமது பலமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படி பதில் தருவதற்காக சோதரம் பண்ணுவோம். சோதரன் 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 சோதரன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில கூட மீடியா துறையில் இருக்கிற பணியாளர்களே, அந்த நபர்களை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். இன்னைக்கு அதே போல மும்பையில் அதிகமாய் காணப்படுகிற அந்த நிலைகள் இந்த நாளில கூட மும்பை மற்றும் இந்த நாளில சத்திய டிவி பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில மீடியா துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இன்றைக்கு அநேகர் நமக்கு நியூஸ் போடுறாங்க, லைவ்ல போகிறாங்க. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அவங்க கடந்து போய் இந்த மாதிரி வீடியோ எடுத்து சர்வே எடுத்து நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ரிப்போர்ட் இன்னைக்கு நியூஸ் மூலமா நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேளையில மும்பையில் இருக்கிற சத்தியம் டிவில கூட யாரோ கொரோனா தொற்று இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நியூஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் தயவா இந்த தொற்றுகளில் இருந்து இந்த மீடியா துறையில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க மூலமாகத்தான் இன்னைக்கு நமக்கு நிறைய செய்திகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. தேவன் அவர்களையும் பாதுகாக்கணும். தேவன் தாமே தயவாய் நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. அப்ப அந்த மீடியா துறையில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நான்
நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆவியானவர் மகிமையாய் நீர் இறங்கி வருவீராக. உங்கள் பரிசுத்த கரத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் இறங்கி வந்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா தயவுகளுக்காக, இந்த மீடியா துறையில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஆண்டவரே, வெளியே சென்று செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக, இவர்கள் மூலமா எந்த தொற்றுகளும் ஆண்டவரே மீடியா பணியில் செயல்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த தொற்று பரவாதபடி ரத்தத்தை ஆண்டவரே ரத்தத்தை அவர்கள் மேல் நாங்கள் தெளிக்கிறோம். ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நீங்க அவர்கள் கட்டிடுவீராக. ரத்தை கொட்டைகளை மூடி மறைத்து அவர்களை பாதுகாக்க போகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. பலமான கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். என் தேவ ஆவியானவர் அப்படியே ஜெபங்களை கேட்டு என் தேவன் பதில் தந்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. மத கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே இந்த மீடியா துறை கர்த்தர் பாதுகாத்ததுக்காக நாம் எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதே போல இன்றைக்கு இந்த குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு டாஸ்மாக் கடைகள்லாம் மூடி இருக்குது. ஆனா எப்படி ஆகிலும் அந்த போதைக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வேற எதையோ கெமிக்கல்ஸ் தான் இன்னைக்கு அவர்கள் குடித்து இன்னைக்கு நிறைய பேர் மாண்டு போகிறதை தான் நாம் செய்திகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் இனி ஒரு ஜீவனும் மறிக்காதபடி தேவன் தயவாய் அப்படிப்பட்ட இந்த குடிப்பழக்கத்தில் அடிமையாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். அவர்களை கர்த்தர் இதிலிருந்து ஒரு பரிபூர்ண இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் தரணும். அதற்காக நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா அந்த நாட்களில குடிமைக்கு ஆண்டவரே அடிமையாக இருக்கிற அந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது நிமித்தம் ஆண்டவரே அப்பா அவர்கள் வேறு எதையோ தன் போதையை ஏற்றுக்கொள்வதற்கான நிலைகளை அவர்கள் தேடுகிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட சூழல் அந்த நிலைகள் அவர்கள் மரணத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறது. அநேக ஜீவன் இதுவரை ஆண்டவரை மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா என் தேவன் தயவா இரக்கத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் அப்படிப்பட்ட மரணங்கள் இனி நிகழாதபடி அவர்கள் முற்றிலுமாய் அந்த சிந்தைகளில் இருந்து காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அகற்றப்படுவதாக. என் தேவன் அவர்களுக்கு இது நிமித்தம் ஒரு பரிபூர்ண விடுதலையும் குடும்பத்தினுடைய ஆண்டவரே சந்தோஷத்தை சமாதானத்தையும் ஆண்டவரே அவர்கள் அறிந்து அதன்படி குடும்பத்தினுடைய சந்தோஷம் பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்று ஆண்டவரை பார்த்து அதன்படி வாழத்தக்கதான கிருபையை அவங்களுக்கு தருவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்ய போகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். பலமான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ததுக்காய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல, அதே போல தினம் கூறி வேலை செய்கிற மக்களுக்கு இன்னைக்கு வருமானம் இல்லை, அவங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல, இன்றைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என் தேவன் தாமே இந்த நிலையில ஒரு தயவா இரக்கத்தை வெளிப்படுத்தி இந்த வேளையில முதலமைச்சர் மற்றும் ஆளுகிறவர்களுக்கு அதிகாரிகளுக்கு கர்த்தர் ஒரு குழு அமைத்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு தெளிந்த நல்ல முடிவை அவர்களுக்கு எடுத்து அந்த நாட்களிலே அப்படி தினக்கூடி வேலை செய்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துடைய பாதுகாப்பை கர்த்தர் அவர்களுக்கு பலப்படுத்தணும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்கள் இரக்கம் மனதிற்கும் உடையவராய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா என் தேவ ஆவியானவர் இந்த வேளையில கூட தகப்பனே அப்பா அந்த தினக்கூலி வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக, வறுமை நிலைகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக எல்லா போராட்டங்களையும் நெருக்கங்களையும் மாற்றி என் தேவ ஆவியானவர் பலமாய் கிருபை செய்ய போகிறீங்க என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து என் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே, பலமாய் கர்த்தர் இறங்கும், அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்யும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தருவதற்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவன் தாமே அவருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த 8வது நாள் கூடுகை கூட தேவன் விசேஷமாய் நம்மை நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே தேவனுடைய பரிசுத்த கரத்தினாலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையில தொடர்ந்து தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 8வது நாள் குடும்ப ஜெபத்திலே உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்தவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமா இன்றைக்கு வேதத்தில் குறித்து சில காரியங்களை நாம தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து 7 நாட்களும் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தினபடினாலே ஓமைகளை குறித்து தியானிக்கலாம் என்ற கர்த்தர் ரொம்ப அதிகமாக உணர்த்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு
அநேகர் நம்முடைய தேசத்துல இன்றைக்கு நம்ம அநேக திருச்சபைகள் உண்டு. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதம் என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு உங்களை என்னையும் அழைக்கவில்லை. உலகத்தின்படி ஆஸ்திகளோடு அந்தஸ்தோடு கூட வாழ்கிறதற்காக கர்த்தர் உங்களுக்காக எனக்காய் சிலுவை சுமக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை. அவருடைய நோக்கம் ஒன்று உண்டு. இன்றைக்கு வேதத்திலே அவைகளை நான் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் அநேக புறஜாதியார் மக்களுக்கு அநேக ஓமைகளை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்ன வேதத்தில் நாம் பார்க்கிற ஓமைகளை பார்க்கும் போது, இன்றைக்கு நாம் மத்திய எழுதிய சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்தில் 1 - 23 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அங்கே விதைக்கிறனுடைய விதையை குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். என்னவென்றால் இந்த அதிகாரத்துல ஏறக்குறைய 3 விதமான ஓமைகளை அங்கே நாம் வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவது விதைக்கிறனுடைய விதையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது களையை குறித்து ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. மூன்றாவது மறைபொருளான பொக்கிஷத்தை குறித்து ஒரு ஓமைகள் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 3 விதமான ஓமைகள் இங்கே உண்டு. அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த 3 விதமான ஓமைகளும் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், ராஜ்யத்தை குறித்து சம்பவிக்கிறது. அதனுடைய நோக்கம், அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், ரச்சித்திருக்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாரும் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். நாம் வாசிப்போம் மத்திய எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடினால் அவர் படவிலே ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கு புறப்பட்டான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், விதைக்கிறவன் விதையை புதைப்பதற்காக புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சில விதை மண்ணில் கற்பாறையிலும், சில விதை ஆழமாயிராது சீக்கிரமாய் முளைத்திடும். ஆனா வெயில் ஏறின போது அது தீர்ந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போய்விடும். அப்போ ஒரு விதை என்று சொன்னால், இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த விதையை எங்கே விதைப்போம் என்று சொன்னால், நிலத்தில் விதைப்போம். நிலம் என்று சொன்னால் 3 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, உலக பிரகாரம் பார்ப்போம் என்று சொன்னால் உலகம். இரண்டாவது சரீரம். மூன்றாவது இருதயம். அப்போ இந்த நிலம் ஏன் ஆண்டவர் மக்களுக்கு ஓமையை சொன்னார் என்று சொன்னால், அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே விதைக்க வேண்டும். அந்த இருதயத்தில் விதைக்கும் போது இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஓமைகள் என்னன்னு சொன்னால், விதையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அவர் விதைத்த ஒவ்வொன்று பாருங்க, 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்ட அவர்களுக்கே அது என்ன அருளப்படவில்லை. அப்போ இந்த ஊமைகளை கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யத்தை குறித்து தான். அப்போ நிலம் என்று சொன்னால் உன் இருதயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். உன் இருதயம் உலகத்தோடு கூட பற்றிராமல், சரீரம் என்று சொன்னால் மாம்சத்தை குறிக்கிறது. மாம்ச வாழ்க்கை நீங்கள் பற்றிராமல், தேவனுக்கென்று விதைக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கென்று முன் ஒரு அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாம் வர வேண்டும். இந்த ஓமை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் இங்கே பார்க்க நான் சுருக்கமாய் சொல்லி நான் இந்த ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது, 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சிலது 100 ஆகும், சிலது 60 ஆகும், சிலது 30 ஆகவும் பலன் தந்தது. அப்போ
நிலம் என்றது நிலம் என்ற ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த நிலம் உன்னுடைய இருதயமா இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் விதைக்கிற வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடப்பாய் என்று சொன்னால், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, உலக பிரகாரம் அல்ல, சரீர பிரகாரம் அல்ல, மாம்ச பிரகாரம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதைத்தான் அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் சொன்னார். அங்க இரண்டாவது நாம் பார்க்க முடியும் கலையை குறித்து. அதே மத்திய எழுத்து புஸ்தகத்துல 13:24 சொல்லு, வேறொரு உவமை அவர் உங்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதைக்கு எப்படி இருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறதாம். ஆமே. இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கு கர்த்தர் ஒரு நல்ல நிலத்துக்கு தான் பரலோகத்தை என்ன பண்றாரா ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ நிலமானது எப்படி இருக்கணும், இருதயம் பரிசுத்தமா இருக்கிறது போல உன் நிலமும் நல்ல நிலமா இருக்கும் என்று சொன்னால், விதைப்பதை நீங்கள் அதிகமாய் அறுக்க முடியும். அப்போ இந்த கலை, இன்னைக்கு நாம இந்த கலை என்று நினைத்தா நாம் நினைக்கிறோம் இந்த பிசாசுடைய கிரியைகள். இன்றைக்கு வேதத்துல அநேகர் இப்படிப்பட்ட கிளை மூலமாய் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். பழைய ஏற்பாட்டிலே நாம் சவுலை குறித்து பார்க்க முடியும். அவர்கள் சவுல் என்ன பண்றானா, ஒரு அஞ்சனமாகிற பெண்ணிடத்துல போய் போரிடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை உயிரோடு எழுப்புவதற்கு, அந்த ஆவியோடு கூட பேசுவதற்கு ஒரு அஞ்சனமாகிற பெண்ணிடத்துல போய் அவன் பிரயாசப்படுறான். அடுத்தது பாத்தீங்கன்னா பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ 3 தரம் சேவல் கூறுவதுக்கு என்ன பண்ண, என்ன மறுதளிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்போ இதுக்கு பாருங்க, மறுதளிப்பு. அப்போ இதெல்லாம் ஒரு கிளை, இதெல்லாம் ஒரு என்னன்னா உனக்குள்ள வளருகிறதே தெரியாது. யூதாஸ் காரியத்தை ஆண்டவரோடு கூட இருந்தான், பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆனால் பாருங்க, அவர்களோடு கூட தேவனை ஒருத்த மறுதளித்தான், ஒருத்த தேவனை காட்டி கொடுத்தான். இந்த ஓமை கர்த்தர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கிளை உனக்குள் வளருகிறது தெரியாது. நாம் நினைப்போம் நாம் ஆண்டவருக்குள்ளதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, இந்த சுவாபமும் இந்த கிரியையும் உன்னை தெரியாமல் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கும். கிளைகள் என்று சொன்னால் இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின் புத்திரன். அப்போ விதை என்று சொன்னால் நல்ல விதை ராஜ்யத்தில் என்ன பண்ணமா விளைக்கப்பட வேண்டும். அந்த ராஜ்யத்தில் யாரெல்லாம் பிரவேசிப்பாங்கன்னா நல்ல புத்திரன் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த உண்மையை நாம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே தொடர்ந்து நம்ம நாளை தினமும் தொடர்ந்து ஒவ்வொன்றாய் நான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஓரலா மாத்திரம் தான் நான் பேசியிருக்கிறேன். அப்போ நல்ல விதைக்கிறதற்கும் மற்றும் இன்றைக்கு பார்க்கிற கிளைகள் மற்றும் மறைபொருள். இன்றைக்கு விதை குறித்து நாம் அங்க விதைக்கிறோம், இங்க நல்ல இடத்துல விதைக்கிறது, அது 100, 60, 30 பலன் தரும். இன்றைக்கு விதைக்கிறதை தான் கர்த்தர் அதிகமாய் பார்க்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்னும் நாளை தினம் கூட இந்த விதைக்கிறதை குறித்து இன்னும் எக்ஸ்பிளனேஷனா நம்ம பார்க்க போகிறோம். கலை குறித்து நம்ம இன்னும் எக்ஸ்பிளனேஷனா பார்க்க போகிறோம். மறைவான பொக்கிஷம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நான் சொன்னது போல நிலம் என்றால் உலகம், உலகம் என்றால் சரீரம், சரீரம் என்றால் உன் இருதயம். இது மூன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன் இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசுகிறது. கலை என்று சொன்னால் பிசாசின் கிரியை. பிசாசானவர் உலகத்தின் அதிபதியா இருக்கிறார். உலகத்தின் அதிபதியோடு கூட இணைந்தவன் அவனுடைய புத்திரனா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அதிலே பார்க்கிறோம் விதை என்பது நல்லது. அந்த விதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள் நல்லவர்கள் மாத்திரமே, தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு உண்மையா தேவனை சார்ந்து வாழ்ந்தவர்கள் மாத்திரமே அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் இங்கே மகிமைப்படணும். அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் காரும் பொருளும் அதிகமாய் பணத்தை சேர்ப்பது பேர் ஆசீர்வாதம் அல்ல. இயேசு ஒருவரே மெய்யான ஆசீர்வாதம். அவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை சுதந்திரித்துக் கொள்வோம், அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுவாராக. நாம் எல்லாரும் இந்த வேளையில கடைசி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம், இறுதி ஜெபத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையில நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. உங்க பலமான கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே நீர் இறங்குவீராக. ஆவியானவரே நீர் இறங்குங்க அப்பா. உங்க கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பரிசுத்த கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும்படியாய். ஓ நன்றி ஆண்டவரே,
பரலோகம் தான் என் பேச்சு ஆண்டவரே, பரிசுத்தம் தான் என் மூச்சு ஆண்டவரே. அந்த ஆண்டவரே இந்த பாடலை பாட போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த கவங்கரையிலே, இயேசுவுக்கா சுவிசேஷத்துக்கா, இயேசுவுக்கா சுவிசேஷத்துக்கா. தானன தனனா தானனா, தானன தனனா தானனா, தானன தனனா தானனா, தானன தனனா தானனா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானன தனனா தானனா, தானன தனனா தானனா, தானன தனனா தானனா, தானன தனனா தானனா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த உலகிலே, கொஞ்ச காலம் இந்த கவங்கரையிலே, இயேசுவுக்கா சுவிசேஷத்துக்கா, இயேசுவுக்கா சுவிசேஷத்துக்கா, இயேசுவுக்கா சுவிசேஷத்துக்கா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தர் இந்த 8 நாட்களும் விசேஷமாக எங்களை நடத்தி கர்த்தர் கிருபை தந்து எங்களோடு லைவ் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் மகிமையா நடத்தி கொண்டிருக்கிற எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிதான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தினா நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ்.